Hello friends, welcome to my channel. Today we'll discuss a few questions related to UGC NET examination in the subject Home Science from the unit Human Development. Okay, going with the questions. The first question, the rapid growth and development during the period of prenatal development comes to a halt. To a halt with what stage? Okay. So, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன் இஸ் பேபிஹுட், another one is puerperium, third one is toddler, and fourth one is birth. ஓகேவா? ஸோ, இங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ரேபிட் growth அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். எப்போ? டியூரிங் தி ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்னா டியூரிங் என்னது? ப்ரெக்னென்சி. ஓகேவா? ஸோ, ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட் வில் கம் டு அன் ஹால்ட். ஹால்ட்னா என்ன அர்த்தம்? இட் கெட்ஸ் ஸ்டாப்டு. ஓகேவா? ஸோ, இட் கெட்ஸ் ஸ்டாப். ஓகே, எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, இமீடியட்லி என்னது? ஆஃப்டர் பர்த், இமீடியட்லி அட் பர்த். ஓகே, ஸோ இதில் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டுவோம் இல்லை. பர்பேரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் நோன் ஆஸ் போஸ்ட் பார்ட்டம். ஓகே, இதுக்கு இன்னொரு வேர்டுனா சொல்லணும்னா, இட் இஸ் நோன் ஆஸ் போஸ்ட் பார்ட்டம். ஓகே, ஸோ போஸ்ட் பார்ட்டம் மீன்ஸ் ஆஃப்டர் பர்த். ஆஃப்டர் பர்த்னு எடுக்கும்போது திஸ் இஸ் 0 to 6 weeks. ஓகேவா? அந்த வீக் பீரியடாக தான் என்னன்னு சொல்கிறோன்னா பர்பேரியம்னு சொல்கிறோம். இட் இஸ் அ போஸ்ட் பார்ட்டம். அப்போவும் வந்துட்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும், பட் ரேபிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போது த ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 to 40 weeks இல்லாட்டி 0 to 9 months அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னா தெர் வில் பி அ ரேபிட் க்ரோத். ஓகே, பட் அந்த ரேபிட் க்ரோத் என்ன ஆயிரும்னா ஒன்ஸ் பர்த் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஸ்லோ டவுன். ஓகே, திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகே, அண்ட் இதில் வந்து மற்ற ஸ்டேஜஸ் லைக் பேபிஹுட், டாட்லர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இந்த பேபிஹுட் அப்படின்னு எடுக்கும் பொழுது இது ஏறக்குறைய 0 to 2 years வரைக்குமே நம்ம என்ன சொல்கிறோம்னா பேபிஹுட்டில் சொல்கிறோம். இதுக்கிடையில வந்துட்டு என்னது நியூ பார்ன் பேபி அப்படின்றது சொல்கிறோம். அது 0 to 28 weeks வரைக்கும் இருந்து அது வந்து என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் அ நியோனேட் சொல்கிறோம். அப்போ நியூ பார்ன் பேபின்றது ஏறக்குறைய 0 to 2 weeks இதில் பேபிஹுட்டில் வர்றது. டாட்லர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது வந்து 1லேருந்து 3 years இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் வர்றது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டாட்லர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். த எபிலிட்டி டு ஃபாலோ அ மூவிங் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் மூவ் தி ஐஸ் பேக்வர்ட்ஸ் which appears during the first week of life. ஓகேவா? ஸோ it is related to the newborn stage. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் லைஃப் இந்த இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் லைஃப்னால அது வந்து என்னது? இட் இஸ் தி நியோனேட் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ். ஓகே, ஸோ அந்த நியோனேட் ஸ்டேஜில் திஸ் இஸ் அண்ட் திங் விச் வி சி. ஓகே, ஸோ என்னன்னா த சைல்ட் வில் மூவ் இட்ஸ் ஐஸ் டுவர்ட்ஸ் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தையோட ஐயோ என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி மூவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஆக்சுவலி இன் சைல்ட் டெவலப்மெண்ட் நம்ம என்னன்னு படிப்போம் லேட்டர் ஆன். இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டாக படிக்கும். ஓகேவா? ஸோ மூவ் பண்ணிட்டு அகெயின் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அகெயின் த சைல்டு வில் மூவ் இட்ஸ் ஐ டுவர்ட்ஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறது கண்டிஷனை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நோன் அஸ் ஆப்டிக் நிஸ்டாக்மஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட். ஓகே, ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு திருப்பி இட் கம்ஸ் பேக் டுவர்ட்ஸ் சேம் பொசிஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இது தவிர்த்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். லைக் ஹைப்போகிளைசீமியா, இது வந்து என்னது? பிளட் குளுக்கோஸ் லெவல் என்னது குறைவாக இருந்தால் வி கால் தட் இஸ் ஹைப்போகிளைசீமியா. இது சிலரோசிஸ் அப்படின்னு எடுக்கும்போது இட் இஸ் அண்ட் பேத்தலாஜிக்கல் கண்டிஷன்ஸ். அதாவது டிஷ்யூஸ் வில் கெட் ஹார்ட் அண்ட் ஆர் ஓவர் க்ரோத் ஆஃப் த ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதெல்லாம் இருந்தால் வி கால் தட் இஸ் சிலரோசஸ், லைக் ஆத்ரோஸ்கிலரோசிஸ், மல்டிபிள் சிலரோசிஸ். ஓகே, இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸில் என்னது இஃப் இட் பிகம்ஸ் ஹார்டர் வி கால் தட் இஸ் மல்டிபிள் சிலரோசிஸ். ஓகேவா? இதை தவிர்த்து கெரட்டோமலேஷியா அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து என்னது வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால வரக்கூடியது. ஓகே, விச் வில் லீட் டு பிளைண்ட்னஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் என்னது கெரட்டோமலேஷியான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் ஆப்ஷன், ஓகே, திஸ் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் coming to the next question.
During the dash, an infant is a separate, independent individual and is no longer a parasite. ஓகேவா? A parasite அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னது? A parasite is something which will depend on another other living organism for food. ஓகேவா? ஸோ எது வரைக்கும் ஒரு குழந்தை parasitic-ஆ இருக்குன்னு சொல்றாங்க? அந்த pregnancy period அப்போ. ஓகேவா? அந்த prenatal development அப்போ the child will depend on the mother. Okay? For its another growth and development and all these things. But when it becomes an individual அப்படின்னு எடுத்தீங்கன்னா immediately என்னது ஆஃப்டர் பர்த். ஓகேவா? ஸோ பர்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த குழந்தை என்னது ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக மாறுது. அண்ட் எப்போ அது வந்து சொல்றாங்க அப்படின்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் நியோனேட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 0 to என்னது 28 days வரைக்கும் இட் வில் பி அன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா ஃபுல்லாகவுமே என்னது இட் பிகம்ஸ் அன் இண்டிபெண்ட் என்னது இண்டிவிஜுவல். ஓகே, பிகாஸ் ஏன் அந்த நியோனேட் பீரியட் வந்து ரொம்ப க்ரூஷியலாக சொல்கிறேன்னா பிகாஸ் வி கால் தட் அஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் ஆல்சோ. ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, அதாவது பீரியட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். த சைல்டு ஹேஸ் டு அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் டு தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, அண்ட் என்னது ஃபுட், டெம்பரேச்சர், க்ளோதிங், இதுக்கெல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த நியோனேட் பீரியட்ல த சைல்டு வில் பிகம் அன் என்னது இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். ஓகேவா? அண்ட் இதே வந்துட்டு என்ன பார்ச்சுனேட் அப்படின்னு எடுக்கும் பொழுது திஸ் ஆன்சர். ஓகே, ஸோ பார்ச்சுனேட் அப்படின்னு எடுக்கும்போது இட் இஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் பர்த். ஓகே, 0லேருந்து 30 minutes இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ½ an hour அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா பீரியட் ஆஃப் பார்ச்சுனேட்னு சொல்கிறோம். த பீரியட் ஆஃப் ஓவம் அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு ஓவலேஷன். ஓகேவா? ஸோ when there is a release of ovum from the ovary. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் இட் இஸ் த பீரியட் ஆஃப் ஓவலேஷன் ஆர் என்னது பீரியட் ஆஃப் ஓவம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, த இன்ஃபென்ட் இஸ் அன் செப்பரேட் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் இஸ் நோ லாங்கர் அ பேரசைட் அப்படின்னு எடுத்தா இட் இஸ் த பீரியட் ஆஃப் நியோனேட். ஓகே, த சைல்டு இஸ் பிகமிங் டு பி அன் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An infant cooing to make a person to stay near is an example of dash of sensory motor stage. ஓகேவா? ஸோ sensory motor stage அப்படின்னு எடுக்கும் பொழுதே we should know that it comes under the Piaget's cognitive theory. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டேஜஸ் அவரோட இதில் இருக்குது. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் சொல்கிறோம், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு மொத்தம் பாயச்சரோட கொக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஸ்டேஜஸாக அதை பிரித்து சொல்லியிருப்பார். அந்த 4 ஸ்டேஜஸ்குள்ளார இருக்கிற ஒரு சப் ஸ்டேஜஸாக இதெல்லாம் இருக்கும். அதாவது பிரைமரி சர்க்குலர் ரியாக்ஷன், செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன், டெர்ஷரி சர்க்குலர் ரியாக்ஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன் இன்ஃபென்ட் கூகிங் டு மேக் அ பர்சன் டு ஸ்டே நியர், தான் பக்கத்திலே வச்சுக்கிறதுக்காக த சைல்டு இஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட். ஓகே, ஸோ ஒரு ஓவல் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, லைக் அட்ராக்டிங் தி அடல்ட்ஸ். ஓகே, டு ஸ்டே நியர் ஹிம்செல்ஃப் அப்படின்னு எடுக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் தி செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, next is coming with the next question. Name the reflex that occurs when an infant's cheek is stroked and the infant turns his head towards the stroked side. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃபென்ட்டோடைய சீக்கை வந்து ஸ்ட்ரோக் பண்ணும்போது த இன்ஃபென்ட் வில் டேர்ன் இட்ஸ் ஹெட் டுவர்ட்ஸ் விச் சைட். ஓகேவா? ஸோ எந்த சைடு வந்து ஸ்ட்ரோக் பண்ணுறாங்களோ அந்த சைடு திரும்பும். அப்படி இருந்தால் யூ கால் தட் அஸ் என்னது ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது எனி ஆப்ஜெக்ட் when it is placed on the roof of the mouth of the child, immediately the child will start to suck it. அது வந்து சக்கிங் ரிஃப்ளெக்ஸ். கிராஸ்பிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது இது வந்து பால்மர் கிராஸ்ப்னு சொல்லுவோம். அதாவது சம்திங் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி பாம் ஆஃப் த சைல்டு வில் இமீடியட்லி ஹோல்ட் தி ஆப்ஜெக்டாக. ஓகேவா? ஸோ அந்த சைல்டு வந்து அந்த பொருளை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அப்படி இருந்தால் அது கிராஸ்பிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். மோரோ ரிஃப்ளெக்ஸ்ன்றது சடன்லி த சைல்டு வில் ப்ரொடியூஸ் அ சவுண்ட் அண்ட் மூவ் இட்ஸ் பாடி. ஓகேவா? ஒரு ஹேண்ட்ஸ் வந்து அது வில் மூவ் டுவர்ட்ஸ் அவுட் சைட் அண்ட் தென் இட் வில் கம் டு இட்ஸ் நார்மல் கண்டிஷன். அப்படி இருந்தால் அது வந்து மோரோ ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குரிய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். If you have not seen that video, kindly go and watch that video. So I have explained all those things. Okay, so it comes under the same question is being repeated again actually. Okay, okay, next coming to the next question.
ஓகே. டிஏபி வேக்சின். ஓகேவா? டிஏபி வேக்சின் எப்போ இந்த டிஏபி வேக்சின் குடுக்குறாங்க அண்ட் அகெயின்ஸ்ட் வாட் அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். ஓகே. ஸோ டிஏபி வேக்சின் இஸ் given to children to protect them against what type of disease? ஓகேவா? இட் இஸ் டைஃபாய்டு. ஓகேவா? ஸோ டிஏபி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் தி டைஃபாய்டு, எஸ்பெஷலி தி பேராடைஃபாய்டு இருக்கு இல்லையா? ஸோ பேராடைஃபாய்டு ஏ அண்ட் என்னது பி. ஓகேவா? ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்குற ஒரு வேக்சின் தான் என்னது டிஏபி வேக்சின். ஓகேவா? ஸோ திஸ் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். IAPE is an national level organization, okay, with the following objectives. என்னோட objectives இதில் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது first one is to promote meetings and conferences on various issues relating to children. Okay. Next is to promote health and hygiene practices among children. Okay. Next, to act as a clearinghouse of information for young children through publications. Next one is the undertake and promote the study of the needs and problems of preschool children. Okay. So, first we should know what is IAPE. ஓகேவா? ஸோ ஐஏபிஇனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐஏபிஇ அப்படின்னா இட் இஸ் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேவா? இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். இது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1964 ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா டு பிரிங் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் டுகெதர் to know about to study about the field of early childhood education. ஸோ எல்லாமே ரிலேட்டட் டு ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் அதில் வேற என்னென்னா நியூ திங்ஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசுறதுக்காக வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஐஏபிஇ. ஓகேவா? ஸோ இதில் இந்த 3 ஆப்ஷன் வந்து கரெக்ட். அதாவது டு ப்ரொமோட் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் on various issues related to children. Next is to act as a clearing house of information for young children. Okay, அவங்க நிறைய publications கொடுக்குறாங்க. So that related to that we can know. Next is to undertake and promote the study and needs of problem of preschool. So preschool related ஆன எல்லா issues பற்றியும் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ், அதுக்கு தீர்வு கொண்டு வர்றது, இதெல்லாம் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஐஏபிஇ. இட் இஸ் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் விச் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டுடே. தேங்க் யூ ஆல்.